ஹாய் கைஸ், நான் வேலு. இந்த வீடியோ யாருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த வீடியோ போடணுமா வேணாமான்னு எனக்கு நிறைய ஆசிலேஷன் இருந்துச்சு. அட்லாஸ்ட் எனக்கு என் சைட்ல இருந்து இந்த வீடியோ போட்டு ஆகணும். யாருக்குன்னா, நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். அதுலேயும் கிளாஸ் அட்டன் பண்ற 20 பேத்துக்கு கிடையாது, 300 பேர் வாங்கியிருக்கீங்க. மிச்சம் இருக்க 280 பேத்துக்கான வீடியோ தான் இது. ஃபீட்பேக் ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. எல்லாரும் கொடுத்த மேஜரான விஷயம், ஃபேன்ஸு கஷ்டமா இருக்கு, லெவல் அதிகமா இருக்கு, டிஏ எல்லாம் போட முடியல அப்படின்னு ரிவ்யூ வந்துச்சு. நான் கேள்விப்பட்டேன், நான் ஃபீட்பேக் கேட்டேன், என்ன வந்துச்சுன்னு எனக்கு தான் தெரிஞ்சு. ஸோ மேக்சிமமா லெவல் அதிகமா இருக்கு, டிஏ லெவல் அதிகமா இருக்கு. ஒரு விஷயம் சொல்றேன், எக்ஸாம்ல டிஏ ஈஸியா இருக்க போறது இல்லை. மொதல் விஷயம் புரிஞ்சுக்கோங்க, டெஸ்ட் பேட்ச் மெயின் ஸ்டூடெண்ட்டுக்கு தான். ரெண்டாவது விஷயம், ஓகேவா, நான் இந்த டெஸ்ட் பேட்ச் எடுக்கிறது முக்கியமா மெயின் ஸ்டூடெண்ட்டுக்கு தான். இந்த வருஷம் கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ண வைக்கணும்ன்ற ஃபோக்கஸ் தான். சரியா, நடுவில் ஒரு நாள் அப்ளிகேஷன் கொண்டு வருவேன், அது கூட கொஞ்சம் பேசிக் லெவல் கொண்டு போவேன். பேசிக் லெவல் மீன்ஸ் அந்த டாபிக்ல இருக்கிற லெவல். பட் டிஐ வந்து மெயின்ஸ் லெவல்ல மாடரேட்ல தான் கொண்டு வருவேன். ஓகேவா, ஏன் சொல்றேன்னு கேளுங்க. நான் முதல் வீடியோல சொன்னதுதான் மறுபடியும் சொல்றேன். ஒரு எக்ஸாம்ல 4 டிஐ வருதுன்னா, ஒன்னு ஈஸியா இருக்கும், ஒன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஈஸியா இருக்கிறது எல்லாம் போட்டுருவான், இந்த கஷ்டமா இருக்கிறதை எவனும் போட மாட்டான். 2 மாடரேட்டா இருக்கும். அதை போடுறவன் தான் ஸ்கோர்ல டிஃபரன்ஸ் காட்ட முடியும். சாலிடா 8 to 10 மார்க் டிஃபரன்ஸ் அதை வச்சு மட்டும்தான் காட்ட முடியும். சரியா, ரீசெண்டா கூட ஒரு ஸ்டூடெண்ட் பேசினாங்க, சார் இந்த மாதிரி ஆப்டி ஏறவே மாட்டேங்குது. நான் கேட்டது, மெயின்ஸ்ல எத்தனை டிஐ போடுறீங்க மண்? ஒரு டிஏன்னாங்க. ஆக்சுவலா ஒரு டிஏனா அது ஈஸி டிஏ, எல்லாரும் போட முடியும். மாடரேட் டிஏ ஏத்தணும்னா மாடரேட் லெவல் போட்டு பழகணும். சரியா, முதல் விஷயம். ஹை லெவல் இருந்தா நானே கொண்டு வர மாட்டேங்க. ரெண்டாவது விஷயம், ஏன்னா நான் தான் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு குவிஸ் அப்லோட் பண்ண சொல்லுவேன். வெரிஃபை பண்றப்பே மேக்சிமம் டேஸ் ஹை லெவல் இருக்கிறத நானே ரிஜெக்ட் பண்ணிடுவேன். என்னால சொல்யூஷன் பார்க்காம எந்த கொஸ்டின்லாம் போட முடியுதோ அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன பண்றேன், குவிஸுக்கு வைக்கவே சொல்றேன். சரியா, உங்களுக்கு டவுட் இருக்குன்னா உங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல போயிட்டு ஐபிபிஎஸ்பிஓ இல்ல எஸ்பிஐ கிளரிக்கலோ இல்ல ஆர்ஆர்பிபிஓ டெஸ்ட் எடுத்து ஆப்டி செக்ஷன் மட்டும் போடுங்க. அதுல நீங்க போடாத டிஐ வந்து நான் வச்சிருக்க லெவல்ல வருதா, அந்த டைமிங்ல போட்டிருக்க முடியுமான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சரியா, ஆக்சுவலா கிளாஸஸ் எதுக்கு? இன்னொரு விஷயம், சால்வ் பண்ண முடியல அதுதான் பிரச்சனைனா வீடியோ எதுக்கு கொடுக்குறோம்? உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சுன்னா நான் வெறும் பிடிஎஃப் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவேன், எனக்கு வீடியோ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்களே சால்வ் பண்ணிடுவீங்க, எதுக்கு நான் வீடியோ கொடுக்கணும்? வீடியோ எதுக்கு கொடுக்குறோம்னா உங்களால பண்ண முடியாத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வீடியோ கொடுக்கறதே. சரியா, அப்படின்றப்ப உங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வாத்தியார். தெரிஞ்ச சம்ம மட்டும் வைடா, அந்த லெவல் மட்டும் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. தவறான பெர்ஸ்பெக்டிவ், தவறான மைண்ட் செட். சரியா, ஆக்சுவலா யாரையும் திட்டணுன்ற மைண்ட் செட்ல இந்த வீடியோ எடுக்கல. லிட்டரலி உங்க பெர்ஸ்பெக்டிவ் தப்பா இருக்கு. எனக்கு இந்த ஃபீட்பேக் வந்தப்ப நான் கேள்விப்பட்டப்ப, ஏன் இவ்வளவு தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்காங்க, அப்படில எப்படி ஸ்கோர் ஏறும்? ஆர்ஆர்பி கிளர்க்கு மட்டும் எழுதுனா போதுமா? ஆர்ஆர்பி கிளர்க் லெவலை தாண்டி அடுத்த லெவல் எக்ஸாம்ஸ் எது எடுத்தீங்கனாலும் 2 மாடரேட் டிஏ இருக்கும். அதை போட்டா கண்டிப்பா 10 மார்க் டிஃபரன்ஸ் காட்ட முடியும்னு தெரியும். தப்பான பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? அதை விட்டுட்டு மிச்சத்தை மட்டும் போட்டுக்கிறேன்றது அப்ளிகேஷன்லாம் சொல்லவே முடியாதியா. ஒரு ஒரு அப்ளிகேஷன் சாலிடா 1.5 நிமிஷம் எடுக்கும் மெயின்ஸ் லெவல்ல. அதே நீங்க ஒரு டிஐ போடுறீங்கன்னா 5 to 6 நிமிஷத்துக்குள்ள டிஐயும் முடிச்சு 5 சப்கொஸ்டினும் போட்டுடலாம். சரியா, ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண போறது அந்த மாடரேட் லெவல் டிஐ தான். இது வரைக்கும் பார்க்கலைனாலும் பிரச்சனை இல்லை, கிளியர் பண்ணணும். ஒரு ஆப்டில ஸ்கோர் டிஃபரன்ஸ் காட்டணும்ன்ற மைண்ட் செட் இருந்தா டிஐ சால்வ் பண்ணுங்க, மாடரேட் லெவல் டிஐ சால்வ் பண்ணுங்க. நான் போடுறதெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, எங்கனாலும் சால்வ் பண்ணுங்க. ஆனா மாடரேட் லெவல் சால்வ் பண்ணுங்க. ஈஸியை பிடிச்சிட்டே ரொம்ப நாள் உட்காராதீங்க. நம்ம பசங்க பண்ணுவாங்க, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் மட்டும்தான்டா நான் போடுவேன், மெயின்ஸ் டெஸ்ட்னா செக்ஷனல் மட்டும்தான் போடுவேன், ஃபுல் டெஸ்ட் போட மாட்டேன். ஏன்?
மெயின்ஸ் பிடிஎஃப்லாம் சால்வ் பண்ண மாட்டேன். ப்ரிலிம்ஸ் கொஸ்டினா சால்வ் பண்ணிட்டே உட்காந்துருப்பேன். ஈஸியான கொஸ்டின் மட்டும்தான் போடுவேன். நான் கஷ்டமான கொஸ்டின் போடுங்கன்னு யாரையுமே சொல்ல மாட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பியூபி கூட நிறைய கொஸ்டின் அனுப்புறேன். நானே சொல்லுவேன், இது கஷ்டமான கொஸ்டின், இது எக்ஸாம்ல போட முடியாது, இது கால்குலேட்டிவ் அதிகம், இது எக்ஸாம்ல போட முடியாதுன்னு. ஆனா போட முடியும்னு ஒரு சில கொஸ்டின் இருக்கும். பட் அதை போடாம இருக்கக்கூடாது. அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற ஏதாவது இருந்துச்சு சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டெலிகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. முடிச்சுக்கலாம்.